ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:56 டைம் நைட்டு. காலையில் வேறு சமையல் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் வந்து பலகாரம் சுடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், பச்சரிசி இருக்குல்லா, சிகப்பு பச்சரிசி வாங்கி அதில் வந்து அது வந்து கவுனி அரிசி மாதிரியே இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சிகப்பு பச்சரிசி வாங்கி அது மாவு நம்ம அரைச்சி எடுத்தாலும் பார்த்துக்கொள்ளுங்க, அதே மாதிரி சிகப்பாகவே தான் இருக்கும். அதனால தான் இந்த கலரில் இருக்கு. இப்போ நான் 1 கிலோ பச்சரிசி தான் வாங்கினேன். அப்புறம் 1 கிலோ சர்க்கரை வாங்கினேன், எள்ளு போட்டிருக்கேன், அப்புறம் வந்துட்டு அது ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்போ மாவை வந்து அரைச்சி மிக்ஸி நான் வந்து மில்லில் கொடுக்கல, பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஊற வச்சு எடுத்துட்டு மிக்சிலேயே மாவை அதாவது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சி அதை மாவரி வச்சு அரிச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் இது சர்க்கரை இருக்கலாம், 1 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ சர்க்கரை போடணும். 1 கிலோ சர்க்கரை போட்டு பிணைஞ்சி வச்சுட்டேன். நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் பிணைஞ்சி வச்சேனா, பார்த்திங்களா. இப்போ 3 மணி ஆக போகுது. இப்போ தான் நான் சுட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குண்டு, செமையாக இருக்கும். அப்படி இருக்குது, பார்த்திங்களா. சிகப்பு பச்சரிசி தான் இது. பலகாரம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது ஆனால் கருகிற மாதிரி ஒரு கலரில் இருக்குது, ஆனால் கருகல் கிடையாது. இது வந்து அந்த அரிசியிட கலர் தன்மை. அப்புறம் சர்க்கரை போட்டிருக்கேன்ல, நான் சீனி போடலை. சீனி போடாமல் மண்டவெல்லம் இருக்குல்ல, அது போட்டேனா, அதுதான் போட்டு இப்போ இந்த பலகாரம் செய்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவங்க. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு சாப்பிட்றத விட 2 நாள் கழிய சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், சரியா. யார் வீட்டில் நிறைய செஞ்சுருப்பீங்க. நான் வந்து நிறையெல்லாம் ஒன்றும் செய்ய கிடையாது. பலகாரம் மட்டும் சுட்டுருக்கேன். இப்போ காலையில் வந்து சாமி கும்பிடணும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சட்டி வைக்கணும் தானே வருஷத்துக்கு இருக்கா, அதுக்காக நான் இப்போ வச்சுருக்கேன். நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், தீபாவளி எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளி. இந்த தீபாவளியை இந்த முறையில் எப்போனாலும் எப்போயுமே என்ஜாய் பண்ண தான் வேணும். வருஷத்துக்கு ஒருக்கா வருதில்ல, அப்போ சந்தோஷமாக தானே இருக்கணும் என்ன. ஓகே, பாய்.